ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் ரோஜாப்பூ வாரம் தான். காதலர் தினத்தை முன்னிட்டு வீட்டிலையே ரோஸ் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஜாப்பூ அழகுக்கு மட்டும் கிடையாது, பலவிதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம சருமத்துக்கு மட்டும் கிடையாது, பலவிதமான வியாதிகளை கூட சரி பண்ணக்கூடியது. இதிலேயே இயற்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். எது எந்தெந்த சீசனில் விளையணுமோ கண்டிப்பாக அது அந்தந்த சீசனில் விளைஞ்சிருது. இந்த சீசனில் நிறைய பன்னீர் ரோஜாப்பூ, நாட்டு ரோஜா விளையுது. அதனால் பூக்கடைக்காரவங்கள்ட்ட சொல்லி பன்னீர் ரோஜாப்பூ அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜாப்பூ வாங்கிக்கோங்க. ஊட்டி ரோஜாப்பூ வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு பன்னீர் ரோஜாப்பூ இல்லைன்னா நாட்டு ரோஜாப்பூவே நல்லது. ஏன்னா இது நம்ம வெளிப்புறத்துக்கு மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே மருந்தாகவும் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் பன்னீர் ரோஜா இல்லைன்னா நாட்டு ரோஜா வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கி அதோட இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இலை மாதிரி இருக்கும்ல, அதை தனியாக எடுத்துருங்க. நடுவில் இருக்குல்ல முட்டு மாதிரி ஒரு மாதிரி, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரோஜாப்பூ இதழ்களை மட்டும் நல்லா தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவில் இருக்க முட்டுகளையும் எடுத்துக்கலாம். அதோட காம்பு இலைகளை தனியாக கீழே போட்டுருங்க. இப்போ இதை தனியாக எடுத்தாச்சு. அடுத்து ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு ஆரோ வாட்டர் தான் கொஞ்சம் நல்லது. அதுக்காக தான் கரெக்டாக நான் உங்களுக்கு அளவுக்காக இந்த பாட்டில்லேருந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 300 மில்லி ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஸ்டவ் மேலே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் ஹையாக இருக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ரோஜா இதழ்களை 1க்கு 2 தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரண்டியை வச்சு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு கனமான மூடியை எடுத்து அதோட ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி இருக்குது. அதே மாதிரி ரோஜாப்பூவோட நிறம், மனம் எல்லாமே இந்த தண்ணீரில் இறங்கி இருக்குது. ரோஜாப்பூவோட கலரும் மாறிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டப்போ நல்ல ஒரு மாதிரி ரோஸும் சகப்பும் கலந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட இதழ்கள் எல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா மாறிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இனிமேல் ஸ்டவ் ஆனில் இருக்க வேணாம், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியால் அமுக்கி மறுபடியும் ஒரு தடவை மூடியை போட்டு தட்டை மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணி ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ சும்மா இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ரோஜாப்பூவும் நல்லா ஆறி சூடெல்லாம் இதாகிருக்கு. அதோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதோட கலரை பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல சகப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு சல்லடையால் வடிகட்டிக்கிறேன். சல்லடையில் வச்சு இப்போ அதோட தண்ணீரை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரோஜாப்பூவோட சக்கை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அது கூட தயிரை கலந்து கூட நீங்கள் முகத்தில் தேய்ச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கையை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி இதை ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். இதில் உள்ள கலர் அவ்வளவும் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கு. உண்மையிலேயே இந்த தண்ணி சுத்தமான ரோஸ் வாட்டர், பன்னீர் வாட்டர்னே சொல்லலாம்.
தான் நம்மளோட சூப்பரான ரோஸ் வாட்டர் தயாராகிடுச்சு. இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் முகத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக ஒரு 5 மில்லி அளவுக்கு ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணீரை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். உங்கள் வயிற்றில் இருக்க அந்த புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாமே சரியாகும். இதயம் வந்து நல்ல பலம் பெறும், உடம்புக்கும் நல்லது. சிறுநீர் எரிச்சல்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்தில் அதிகப்படியான எண்ணெய், எரிச்சல், வறட்சி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அது புத்துணர்ச்சி பெறுறதுக்காக இந்த ரோஸ் வாட்டரை உங்கள் முகத்தில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். முகம் வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் நல்ல பொலிவாகவும் தெரியும். சரும சுருக்கங்கள்லாம் நீங்கி சருமம் வந்து பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டிங்கன்னா உடனே வந்து இந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சோன்னு முகத்தில் தேய்ச்சிங்கன்னா போதும். முகத்தில் இருக்க அந்த அழுக்குகள்லாம் நீங்கி முகம் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்க. இதில் நாம் எந்த கெமிக்கலும் கலக்காததுனால இதை நாம் வெளியில் வச்சோன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சோன்னா கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 3 மாதம் வரைக்கும் கூட தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கட்டியாக வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த ஐஸ் கட்டியை எடுத்து அப்படியே உங்கள் முகத்தில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டு நீங்கள் மேக்கப் கூட போடாமல் போனால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். முகம் நல்லா பளிச்சுன்னு பொலிவாக தெரியும். கடையில் கெமிக்கல் கலந்த ரோஸ் வாட்டரை வாங்குறதை விட வீட்டில் இந்த மாதிரி நாமளே தயார் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முகத்தில் நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே நீங்கள் படுத்தலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த நீரால் கழுவுனா போதும். முகத்தில் இருக்க அந்த பருவு, கருமை, வெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சூரிய கதிர்களால் ஏற்படுற அந்த கருமை இது எல்லாம் மறைஞ்சு முகம் வந்து ரொம்ப பொலிவாக, அழகாக, மென்மையாக பார்க்குறதுக்கு ரோஜாப்பூ இதழ்கள் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.